ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட் 75 செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பைனரி ட்ரீ ரைட் சைட் வியூ இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரீயை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். நம்ம போன வீடியோஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ வந்து நம்ம ட்ரீயை பேஸ் பண்ணி கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். ஸோ இதில் வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மீடியம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ட்ரீயை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் கவர் பண்ணுறேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான அல்காரிதம் அண்ட் தென் வந்து சொல்யூஷனுக்கு போவோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணுவோம். given the root of a binary tree. ஓகே, ஒரு பைனரி ட்ரீயோட ரூட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து imagine yourself standing on the right side of it. அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பைனரி ட்ரீல வந்து நீங்க ரைட் சைடு வந்து நிக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, நீங்க இந்த சைடு இருக்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இந்த பைனரி ட்ரீயை வந்து பாக்குற மாதிரி உங்களை இமேஜின் பண்ணிக்க சொல்றாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரிட்டன் த வேல்யூஸ் ஆஃப் த நோட்ஸ் யூ கேன் see ordered from top to bottom. அதாவது இந்த பைனரி ட்ரீக்கு ரைட் சைடு நின்று நீங்க அந்த பைனரி ட்ரீயை பார்த்தா டாப் டு பாட்டம்ல என்னென்ன நோட்ஸ்லாம் நீங்க பார்ப்பீங்களோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷனா வந்து அவுட்புட் கொடுக்க சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட மீனிங். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பாருங்களேன். இப்போ இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் 1ல பாருங்க. நீங்க ரைட் சைட்ல இருந்து பார்த்தா கண்டிப்பா வந்து 1, 3, 4 மட்டும் தான் தெரியும். இந்த 2, 5 தெரியாது. ஏன்னா இந்த 3 and 4 வந்து 2, 5 மறைச்சிக்கும். நீங்க வந்து இது ஒரு 3D டயக்ராமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுதான் இங்க அவுட்புட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 3, 4 வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து 1, 3 எனக்கு 2 தெரியாது. ஏன்னா வந்து 3 ஹைட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் 4, 5 தெரியும். ஸோ இதான் வந்து இங்க அவுட்புட்டா கொடுத்துருக்காங்க. 1, 3, 4, 5. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து 1, 3 தெரியும். இதுல வந்து ரூட் எம்டியா இருக்கனால வந்துட்டு அவுட்புட் எம்டி. சரியா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து எப்படி நம்ம அல்காரிதம் கிரியேட் பண்ண போறோம்? ஸோ நான் அல்காரிதம் சொல்லும் போதே வந்துட்டு நீங்க குயிக்கா வந்து நம்ம போன வீடியோஸ்ல சால்வ் பண்ணார், போன ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண ஏதாவது அல்காரிதம் வந்து ரீயூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி பண்ண முடிஞ்சா நம்ம ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுவே நமக்கு ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல அதை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா அதை நம்ம லேட்டரா பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீயூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். சரியா? ஓகே, நான் இங்க வந்துட்டு நம்மளால வந்து எதுவும் பெருசா டிரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் ஒரு ஒயிட் போர்ட்ல வந்து இங்க டிரா பண்ணிருக்கேன். ஸோ கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ நம்ம அல்காரிதம் மேக் பண்ணுவோம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன? பைனரி ட்ரீ ரைட் சைட் வியூ. இந்த ரைட் சைட் வியூனா என்ன? நம்ம ரைட்ல இருந்து பார்த்தா நமக்கு என்ன நோட்லாம் தெரியுமோ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம ரைட் சைட்ல இருந்து பார்த்தா எந்தெந்த நோட்லாம் தெரியும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. வெரி சிம்பிள். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ட்ரீல வந்து ஒவ்வொரு லெவல்லையும் கடைசியா இருக்க நோடு எதுவோ அதை தான் வந்து நம்மளால ரைட் சைட்ல இருந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து லெவல் 0 ஆர் லெவல் 1 கூட வச்சுக்கோங்க. எனக்கு ரூட் நோடு தான் வந்து டாப் லெவல்ல இருக்கும். ஸோ இந்த லெவல்ல வந்துட்டு நீங்க ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எந்த நோடு வந்து எனக்கு ரைட் மோஸ்ட்ல இருக்கோ அதுதான் வந்து என் கண்ணுக்கு தெரியும். ஸோ வந்து இங்க வந்து ஒரே ஒரு நோட் இருக்கனால எனக்கு 1 மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து 2, 3 வந்து ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ லெவல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். லெவல்ல ஒன்றுல டெப்த், அதாவது ஒரு நோடு வந்து ரூட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதுதான் வந்து டெப்த் ஆர் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு 2 and 3 வந்து எனக்கு சேம் டெப்த்ல இருக்கு. ஸோ அது வந்து சேம் லெவல். சரியா? ஸோ 2 and 3ல வந்து எனக்கு எது வந்து ரைட் சைட்ல இருந்து பார்த்தா தெரியும்? 3 தான் தெரியும். ஏன்னா வந்து அதுதான் வந்து ரைட் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெவலுக்கும் ரைட் மோஸ்ட்ல எது இருக்கோ அதுதான் வந்து எனக்கு நான் ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரியும். ஓகே, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நமக்கு ரைட் நோட வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது கோட் ஒரு அல்காரிதம் அப்ளை பண்ணாம ஜஸ்ட் வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது அல்காரிதமா போடும்போது நம்ம வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி டக்குன்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு பாருங்க. நம்ம லெவலை பேஸ் பண்ணி போறோம். ஸோ லெவலை பேஸ் பண்ணி போறோம்னா என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பா வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆர் லெவல் ஆடல் டிராவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது வந்து லெவல் பை லெவலா ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம கடைசி நோடு எதுவோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணா போதும், நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிஎஃப்எஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ பிஎஃப்எஸ்னா என்னன்னே தெரியாதவங்க ஜஸ்ட் அதை வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளேஷன் வேற வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான கார்டு வேணா இங்க தரேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த பைனரி ரைட் சைட் வியூ பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின். நிறைய இன்டர்வியூஸ்லயும் கேட்ட கொஸ்டின் கூட. இந்த ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, டாப் வியூ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பிஎஃப்எஸ் அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். ஸோ பிஎஃப்எஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்? அதுல ஒரு கியூ மெயின்டைன் பண்ணுவோம். இந்த கியூல தான் வந்து எந்த ஆர்டர்ல வந்து நம்ம நோட்ஸ் எல்லாம் டிராவல்ஸ் பண்ண போறோம், விசிட் பண்ண போறோம்னு சொல்லி இதுல மெயின்டைன் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஒவ்வொரு நோடை விசிட் பண்ண அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த கியூல இருந்து. ஸோ இந்த கியூ வந்து எம்டி ஆகிற வரைக்கும் நம்ம திரும்ப இந்த கியூல இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸையும் ப்ராசஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம பிஎஃப்எஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டாப் லெவல் ரூட் லெவலில் இருக்கோ அது என்ன வேல்யூ இருக்கோ அதை எப்படி எடுத்து நம்ம கியூவில் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த ரூட்டோட லெவலை முடிச்சுட்டு இந்த ரூட்டுக்கு அடுத்து உள்ள லெவலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம ஒவ்வொன்றே ப்ராஸ் பண்ண ரிமூவ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி 2க்கு அப்புறம் 4, அடுத்து 3க்கு அப்புறம் 5, இது 2 ரிமூவ் ஆகிடும். அடுத்து 4 ப்ராசஸ் பண்ணுவோம், அடுத்து 5 ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு மொத்த கியூ எம்டி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிஎஃப்எஸ். ஸோ இங்கே பிஎஃப்எஸ் வந்து நம்மளால டேரக்டாக அப்ளை பண்ண முடியாது, ஜஸ்ட் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நமக்கு அடிஷனல் என்ன ஸ்டெப் தேவைப்படுது, இந்த ரைட் மோஸ்ட் என்ன நோடு இருக்கோ, அதாவது ஒவ்வொரு லெவலுக்கும் ரைட் மோஸ்ட்ல என்ன நோடு இருக்கோ அதை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ரைட் மோஸ்ட்ல என்ன நோடு இருக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பிஎஃப்எஸ் மூலியமா நம்ம ஒவ்வொரு லெவலையும் வந்து இந்த கியூல ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஒவ்வொரு லெவலையும் ஆட் பண்ணும்போது அந்த லெவல்ல எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சு அதோட கடைசி நோடு எதுவோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து மொத்தம் எத்தனை நோடு இருக்கு, ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு நோடு தான் வந்து கடைசி நோடும் கூட. ஸோ அப்போ வந்து அந்த 1 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2, 3 ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 and 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த 2, 3ல வந்து எது கடைசி நோடுன்னு கண்டுபிடிக்க முடியும், இந்த மொத்த கவுண்டோட கடைசி கவுண்ட்ல எது வந்து எனக்கு இந்த மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 2, 3 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2, 3ல இது மொத்த கவுண்ட் எவ்வளோ, மொத்த கவுண்ட் 2. இந்த 2ஓட இதோட பொசிஷன் எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து 1, இது வந்து 2வது பொசிஷன். ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ நான் 3 மட்டும் எடுத்தா போதும். ஸோ டோட்டல் கவுண்டோட நம்பரோட எது வந்து எனக்கு பொசிஷனோட மேட்ச் ஆகுதோ அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோடு தான் வந்து என்னோட ரைட் மோஸ்ட் நோடா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றதை வச்சு புரியும் நினைக்கிறேன். இப்போ 2 and 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 3 தான் வந்து ரைட் மோஸ்ட், 4 and 5ல 5 தான் ரைட் மோஸ்ட். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெவல்லையும் மொத்தம் எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் நம்ம ஒரு லெவலை ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த லெவலில் வந்து நம்ம இந்த கியூல ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஆட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் 1 ஆட் பண்ண உடனே, அதாவது ரூட்ல இருக்க வேல்யூ ஆட் பண்ண உடனே இதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறேன், இந்த கியூவோட கவுண்ட். ஸோ கியூவோட கவுண்ட் 1. ஸோ இந்த லெவலோட கவுண்ட் 1 தான். ஏன்னா வந்து கியூல கரண்டா எத்தனை நோட் இருக்கோ அதுதான் வந்து அந்த கரண்ட் லெவலோட நோட் கவுண்டா இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 1 ஒரே ஒரு கவுண்ட் வந்துருச்சு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லெவலில் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 and 3 ஆட் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ பாருங்க நான் அடுத்த லெவலுக்கு 2 ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் செக் பண்றேன் இந்த கியூவோட கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ கவுண்ட் வந்து 2 தானே. ஓகே, இப்போ பாருங்க இந்த லெவலோட கவுண்ட்டும் நம்ம இந்த கியூல இருக்க கவுண்ட்டும் வந்து சேமா இருக்கா. ஏன்னா வந்து இந்த பிஎஃப்எஸ் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். ஒரு லெவல் முடிச்ச உடனே நம்ம அடுத்த லெவல் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்றப்ப எனக்கு கியூல மொத்தம் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அதுதான் வந்து அந்த லெவலோட கவுண்டாவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அடுத்த லெவலுக்கான வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு அதுல வந்து எனக்கு கடைசி கவுண்ட் வந்து எது மேட்ச் ஆகுதோ அந்த நோட மட்டும் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணா போதும்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம ரைட் மோஸ்ட் நோடா இருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம அப்படியே வந்து கோடாம போட போறோம். ஸோ இந்த அல்காரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். டேரக்டா பிஎஃப்எஸ் எடுத்துக்கோங்க. பிஎஃப்எஸ்ல என்ன பண்றோம், லெவல் பை லெவலா ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளவு கவுண்ட்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த கவுண்டோட வேல்யூவோட எந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோடு மேட்ச் ஆகுதோ அந்த பொசிஷன்ல இருக்கிற நோட அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நோடு, இதுல வந்து செகண்ட் நோடு, இதுலயும் செகண்ட் நோடு. ஸோ எனக்கு ரைட் மோஸ்ட் நோடு எல்லாமே கிடைச்சிடும். சரியா? ஸோ இது அப்படியே இப்போ நம்ம கோடா போடுவோம். இந்த அல்காரிதம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, நான் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ கோடுக்கு போவோம் நம்ம. ஓகே, நமக்கு இங்க ரூட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோடை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு எஜுகேஷன் இருக்கு. எஜுகேஷன் கூட கிடையாது, இது வந்து ஒரு கோடே தேவைப்படாத கேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ ரூட் வந்து எம்டியா இருந்ததுன்னா நம்ம வந்து கோடை எழுத தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அன்னெசரியா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கோடை ப்ராசஸ் பண்றதுக்கு பதிலா டேரக்டா வந்து நமக்கு ரூட் எம்டியா இருந்தா நம்ம டேரக்டா ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல. ஸோ அதான் இங்க பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இஃப் ரூட் இஸ் நன்னா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஒரு எம்டி லிஸ்ட். ஏன்னா வந்து எனக்கு ரூட் எம்டியா இருந்ததுன்னா எனக்கு ரைட் மோஸ்ட் நோட் எதுவுமே இருக்காது எந்த லெவலுக்குமே. ஸோ அதனால வந்து நம்ம டேரக்டா ஒரு எம்டி லிஸ்ட்டை டேரக்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்றேன், ரிசல்ட்னு போட்டுக்கிறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ரைட் சைடு வியூவோட எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணக்கூடிய யூஸ் ஆகக்கூடிய ஒரு லிஸ்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன தேவை, நம்ம பிஎஃப்எஸ்ல வந்து ஒரு கியூ யூஸ் பண்ணுவோம். அந்த கியூ வந்து லிஸ்ட் தான். நம்ம கியூ டேரக்டா வந்து டிக்யூன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி பண்றதுனால பண்ணலாம். பட் ஒரு சில பேருக்கு அதுக்கு தெரியாது. நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. சரியா? ஸோ இதை வந்து நான் கியூன்னு சொல்லி நேம் வச்சுக்கிறதுக்கு கியூ வந்து லிஸ்ட் தான். சரியா? இது ஒரு ஆக்சுவலா ஒரு கியூ தான். இங்க போட்டுக்கிறேன் நான் QDSன்னு போட்டுக்கிறேன், டேட்டா ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நம்ம கியூ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம், இங்க ரூட்ல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கோ. ஸோ நான் ரூட்டை வந்து இங்க அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இங்க போட்டு காமிச்சேன்ல, ஸ்டார்டிங்ல வந்து இந்த கியூக்குள்ள ஒன்னு ஆட் பண்ணிக்கோ. ஏன்னா அப்பதான் வந்து இந்த கியூ எம்டி இல்லாம இருக்கும். சரியா? எனக்கு கியூக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ இருந்தாதான் அதை எடுத்து நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா என்னால வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் எடுத்த உடனே நான் ரூட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரூட்ல இருக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கியூல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன கண்டிஷன் தேவை, எனக்கு இந்த கியூ எம்டி ஆகிற வரைக்கும் நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்றேன்னு வைல் கியூ. ஸோ இந்த வைல் கியூங்கிற வந்து எதோட ஷார்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா இங்க கமெண்ட்ல எழுதுறேன், லென் ஆஃப் கியூ கிரேட்டர் தென் 0. சரியா? இந்த கியூல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கிற வரைக்கும் நான் திரும்ப ப்ராசஸ் பண்ண போறேன். ஓகே,
ஸோ என்ன பண்ணணும், நான் எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல நான் கியூல இருந்து ஒரு நோட ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த கியூல மொத்தம் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அதுதான் வந்து அந்த கரண்ட் லெவலோட கவுண்ட். ஸோ என்ன பண்றேன் நான், கரண்ட் லெவல் கவுண்ட் ஈக்குவல் டு லென் ஆஃப் கியூ. இது புரியுதான்னு பாருங்க, வெரி சிம்பிள். இங்க பாருங்க, எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணி உடனே நான் கண்டிஷன் செக் பண்றேன், எனக்கு கியூ எம்டியா இருக்கா, எம்டியா இல்ல. ஸோ என்ன பண்றேன் நான், என்னோட டாப் லெவல் இதுதானே டாப் லெவல், இதுங்க எரேஸ் பண்ணிக்கிறதெல்லாம். ஸோ இந்த டாப் லெவல்ல எனக்கு எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியணும். அப்பதான் வந்து என்னோட கடைசி கவுண்டோட மேட்ச் ஆகக்கூடிய நோட் எடுத்து என்னால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எனக்கு இதுல இருக்கக்கூடிய கவுண்டே ஒன்னு தான். அந்த ஒண்ணுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், கரண்டா கியூல வந்து எவ்வளவு நோட்ஸ் இருக்கும் அதுதான் வந்து என்னோட கரண்ட் லெவல் கவுண்டா இருக்கும். ஸோ இதோட கவுண்ட் என்ன, ஒன்னு. ஸோ அதான் வந்து நான் இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இந்த கரண்ட் லெவல் கவுண்ட் வந்து ஒன்னு. சரியா, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு. செகண்ட் லெவலுக்கு வந்து எப்படி அது சேஞ்ச் ஆகுன்னு சொல்றேன் பாருங்க. ஓகே, எனக்கு பேரு இது கரண்ட் லெவல் கவுண்ட் கிடைச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கரண்ட் லெவல் கவுண்டோட மேட்ச் ஆகக்கூடிய நோட் எடுத்து இதுல வந்து ஒரு 10 நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கவுண்ட் வந்து இங்க 10 இருக்கும். ஸோ 10வது நோட் எதுவோ அதை தான் வந்து நான் என்னோட ஃபைனல் ரிசல்ட்குள்ள ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், நான் 10வது நோட் எதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு தான் வந்து நம்ம கிட்ட இண்டெக்ஸிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்க 10 நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான், பட் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு நம்ம எப்பவுமே வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஒரு 10 நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ல வந்து எப்படி எனக்கு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து 9 வரைக்கும் போகும். ஸோ எனக்கு எதோட இண்டெக்ஸ் வந்து 9ஓட மேட்ச் ஆகுதோ, அதாவது இந்த கரண்ட் லெவல் கவுண்டோட 1 கம்மியா இருக்கணும். இப்போ எனக்கு 10 நோட் இருந்ததுன்னா 9 இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை விட 1 எது வந்து கம்மியா இந்த இண்டெக்ஸோட மேட்ச் ஆகுதோ நான் அதை எடுத்து இந்த ரிசல்ட்ல ஆட் பண்ணா போதும்ல. ஸோ அதை தான் இங்க பண்ண போறேன் பாருங்க. ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் இந்த கரண்ட் லெவல் கவுண்டை பாஸ் பண்ணிக்கிறேன். இது புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த கவுண்ட் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ரேஞ்ச் வந்து 0 to 9 வரைக்கும் போகும். ஏன்னா ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கடைசி வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூஷன். ஸோ வந்து 9 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இந்த 9th இண்டெக்ஸோட எந்த வேல்யூ இங்க மேட்ச் ஆகுதோ அதை வந்து நான் எடுத்து இந்த ரிசல்ட்டோட ஆட் பண்ணா போதும். அப்ப என்ன பண்றேன் நான், இப்ப பாருங்க, ஒரு இண்டெக்ஸ் வந்தோடனே நான் வந்து இந்த கியூல இருந்து இப்ப நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கரண்ட் நோட் ஈக்குவல் டு கியூ டாட் பாப் ஆஃப் 0. ஏன்னா இப்ப கரண்ட் நோட் எனக்கு தேவையில்லை. இங்க இருந்து நான் இந்த 0 வந்து எடுத்துறேன். ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்டார்டிங்கோட கியூ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுமா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் எதை இன்சர்ட் பண்ணணும் அதான் ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்டா ரூட்டை தான் இன்சர்ட் பண்ணிருக்கேன், நான் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 10 நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 நோட்ல ஃபர்ஸ்ட் நோட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா, மீதி 9 தான் இங்க இருக்கும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்துட்டு இந்த கவுண்ட்டை விட 1 கம்மியா இருந்தா போதும். நான் அது வரைக்கும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொன்னா. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வாங்க, இப்போ வந்து 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 3யோட கவுண்ட் என்ன, 2. இப்போ நான் என்ன பண்றேன், 0 1 மட்டும் ப்ராசஸ் பண்றேன். இது வந்து இண்டெக்ஸ்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த 0க்கு வந்து 2 மேட்ச் ஆகும், 1க்கு வந்து இந்த 3 மேட்ச் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எப்போ வந்து இதை விட 1 கம்மியா இருக்கோ அந்த வேல்யூ நான் எடுத்துக்கலாம்ல. ஸோ நான் செக் பண்ணலாம்ல, இந்த இண்டெக்ஸ் வந்து இதோட மேட்ச் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணலாம்ல. ஸோ அதான் இங்க பண்ற பாருங்க. இஃப் இண்டெக்ஸ் டபுள் ஈக்குவல் டு கரண்ட் லெவல் கவுண்ட் மைனஸ் 1. அதாவது இப்போ 10 நோட் இருக்குன்னா எனக்கு இது வந்து 9, எனக்கு 10 மைனஸ் 1 9 தான். ஸோ எனக்கு 9வது இண்டெக்ஸ் வரும்போது எனக்கு கடைசி நோட ரீச் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஏன் கடைசி நோட ரீச் பண்ணிட்டேன், ஏன்னா நான் ஒவ்வொரு நோட ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ண எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு டீக்யூ ஆகிட்டே இருக்கும், அதாவது எனக்கு வெளியே போய்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு 10 நோட் இருக்குன்னா எனக்கு கடைசி நோடு ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு அந்த 9வது நோடு வந்து இங்க ரிமூவ் ஆகிட்டு இங்க இருக்கும். சரியா, அப்போ வந்து நான் செக் பண்றேன் அதோட பொசிஷனும் என்னோட அந்த லெவலோட பொசிஷனும் சேமா இருக்கு, அதாவது லெவலோட மேக்ஸிமம் பொசிஷனும் சேமா இருக்கான்ட்டு. அப்படி சேமா இருந்தா என்ன பண்ணலாம், நம்ம என்னோட ரிசல்ட்டோட நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் கரண்ட் நோட் டாட் வேல்யூ. எனக்கு வேல்யூ மட்டும் இருந்தா போது எனக்கு நோடு மொத்தமா தேவையில்லை. சரியா, ஓகே, இது முடிஞ்சுதா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கானதை ஆட் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரூட் நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 1 ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, 1 ரிமூவ் பண்ணி இதோட இண்டெக்ஸ் பொசிஷனும் என்னோட இந்த மொத்த கவுண்டோட இண்டெக்ஸ் பொசிஷனும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாக்குறேன். ஓகே, மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆகணும் என்ன பண்ணணும், 2 and 3 ஆட் பண்ணிடணும். 2 and 3 ஆட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து கியூ எனக்கு எம்டி இல்லாம இருக்கும். அப்பதான் வந்து நான் அடுத்த செட் ஆஃப் நோட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பிஎஃப்எஸ் ஓட மெயின் கான்செப்ட். ஸோ அதை வந்து நம்ம அங்க ஃபாலோ பண்ணணும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன் மட்டும் தான் வந்து நமக்கு இந்த ரைட் சைட் வியூக்கான அடிஷனல் ஸ்டெப். மீதி எல்லாமே வந்து பிஎஃப்எஸ்ல என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு இஃப் கரண்ட் நோட் டாட் லெஃப்ட், எனக்கு வந்து நோடு இருந்தா மட்டும் ஆட் பண்றேன், இல்லைன்னா வேணாம். சரியா, இஸ் நாட் நன்னான்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு லெஃப்ட்ல வந்து ஏதாவது நோட் இருக்கான்னு சொல்லி பாக்குறேன். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம்ல நான் இது கியூல. ஸோ கியூ டாட் அப் அண்ட் ஆஃப் இந்த லெஃப்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1ல இருந்து 2 ஆட் பண்றேன். சரியா, அதே மாதிரி 3க்கு வேணும்ல எனக்கு. இஃப் கரண்ட் நோட் டாட் ரைட் இஸ் நாட் நன்னான்னு பாக்குறேன், எனக்கு எம்டி இல்லாம இருக்கான்னு பாக்குறேன். எம்டி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இதே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், கோடு முடிஞ்சது.
வெரி சிம்பிள். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு நோட் இருக்கும். ஸோ வந்து எனக்கு கியூ எம்டியா இருக்கா? இல்ல. ஸோ அப்போ வந்து நான் எடுத்து ப்ராசஸ் பண்ண போறேன். கரண்ட் லெவலோட கவுண்ட் எவ்வளோ? மொத்தம் 1. ஏன்னா இதுல வந்து ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு இது 0 to 1 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ எனக்கு கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து 0, கரண்ட் லெவலோட கவுண்ட் வந்து 1. 1 மைனஸ் 1 எவ்வளோ? 0. ஸோ இந்த 0 மேட்ச் ஆகும்ல? அப்ப என்ன ஆகுது எனக்கு? இந்த 1வது அதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ ரூட் நோடு தான் வந்து அந்த லெவலுக்கான கடைசி ரைட் மோஸ்ட் நோடு. ஸோ எனக்கு ஆட் ஆயிரும். ஆட் ஆயிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி அதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறதையும் ரைட்ல இருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் ஆட் பண்றேன்? அடுத்த செட் ஆஃப் நோடு வந்து எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒன்னை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஃபைனல் ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது எனக்கு ரைட் மோஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எனக்கு 2 and 3 வேணும்ல. அப்பதான் வந்து அடுத்த லெவலுக்கான கவுண்ட்டும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்த லெவலுக்கான நோட்ஸும் எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட கோடு. இது சிம்பிள் கோடு தான், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து பிஎஃப்எஸ்ஆர் இருந்தா என்ன பண்ணுவோம்? டைரக்டா வந்து இந்த 4 லைன் கோட் இருக்காது, அவ்வளவுதான். இது மட்டும் தான் இருக்கும். விசிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம நார்மல் பிஎஃப்எஸ்ல பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரைட் மோஸ்ட் நோடு தேவை. ஸோ அதனால வந்துட்டு அந்த லெவலுக்கான கவுண்ட்டை வந்து நம்ம ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெவல்ல வந்து 5 கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5ஐயும் நான் எடுத்து ப்ராசஸ் பண்றேன். அதுல 5வதோட எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 முடிச்சோடனே எனக்கு 6வது நோடுக்கு போகும்போது 6வது நோடு எப்படி வரும்? ஒருவேளை அந்த 5 நோடை நான் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த 5க்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய நோடெல்லாம் இது மூலியமா ஆட் ஆயிருக்கும் இல்ல? ஸோ அந்த நோட்ஸ்லாம் வந்து இந்த லெவல்ல ப்ராசஸ் ஆகாது. இந்த ஃபார் லூப் எதுக்குன்னா ஒவ்வொரு லெவலா எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். சரியா? இந்த கியூ இது எதுக்கு? எனக்கு எல்லா லெவலும் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த வைல் லூப். இது வந்து ஒவ்வொரு லெவலா எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்காக. சரியா? உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து நீங்க ஏதாவது ஒரு கோட் எடிட்டர் பைசாம் ஆர் விசுவல் ஸ்டுடியோல வந்துட்டு இந்த கோடை போட்டு நீங்க டீபக் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணா போதும். அவ்வளவுதான். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அவ்வளவுதான். ஸோ இது வந்து ரைட் சைடு வியூக்கான கோடு. இதே வந்து லெஃப்ட் சைடு வியூவா இருந்தா இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். இங்க வந்து நம்ம கடைசியும் ஏதாவது இண்டெக்ஸ் வந்து கடைசிக்கு பொசிஷனோட எது மேட்ச் ஆகுதோ அது எடுத்திருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேணும், எனக்கு லெஃப்ட் சைடா இருந்தா. ஸோ இங்க வந்து நீங்க ஜஸ்ட் 0ன்னு போட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். எனக்கு ரைட் மோஸ்ட் நோடு கிடைச்சு லெஃப்ட் மோஸ்ட் நோடு கிடைச்சிடும். ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. எனக்கு கொடுத்துருக்கூடிய சாம்பிள் டெஸ்ட் கேஸ் 4 பாஸ் ஆயிடுச்சு. நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நமக்கு வந்து கோட் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. பாத்தீங்கன்னா 0 ms கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரொம்ப எஃபிஷியன்டா ரன் ஆயிருக்கு. ஏன்னா வந்துட்டு நமக்கு என்ன தேவை? எல்லா நோடையும் டிராவர்ஸ் பண்ணாதான் வந்து கண்டிப்பா வந்து ரைட் மோஸ்ட் நோட கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க வந்து இது டிஎஃப்எஸ் மூலியமா போகலாம். பட் டிஎஃப்எஸ் மூலியமா போனா உங்களுக்கு ரிகர்சிவ் அப்ரோச்ல வந்துட்டு இது புரிஞ்சுக்கிற கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் இங்க பிஎஃப்எஸ் பிரெத் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். பிரெத் ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் கடைசி நோடு எதுவோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த கோட் பொறுத்த வரைக்கும். இந்த கோட்ல நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் அதே மாதிரி அல்காரிதம் சொல்யூஷன் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி புரியலன்னா நீங்க வந்து வீடியோ ஒன்ஸ் திரும்ப பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஓனா நீங்க டீபக் பண்ணி பாருங்க. இல்ல அப்பயும் எனக்கு புரியலன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ நான் வந்து உங்களுக்கு தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ட்ரீயை பேஸ் பண்ணி தான் கவர் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து வேற கொஸ்டின் வந்து சஜஷன் கேட்குறீங்க. நான் லேட்டரா கவர் பண்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அதுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.